பிஎஸ்என்எல்லோட போஸ்ட்பெய்ட் சிம்முக்கு வந்து நாங்கள் மாறலான்னு இருக்கோம். ப்ரீபெய்ட் சிம் வச்சுருக்கோம். அதை தூக்கி வீசிட்டு போஸ்ட்பெய்ட் சிம்முக்கு வந்து மாற போகிறோம். எங்களுக்கு போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் பற்றி சொல்லுங்கள். பிஎஸ்என்எல்லோட போஸ்ட்பெய்டில் நல்ல நல்ல பிளான்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். பிஎஸ்என்எல்ல போஸ்ட்பெய்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ரொம்பவே லிமிட்டடாக இருக்குது. அதில் 199 பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக கால் பேசிக்கலாம். 25 GB வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்பீடை வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அளவு எவ்வளோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க? நீங்கள் 75 GB வரைக்கும் பர் மந்த்துக்கு அழகாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கும் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பிளான்ஸில் இது ஆட் ஆன் ஆயிரும். இந்த பிளான்ஸ்குள்ளே அதாவது 199க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டாவது பிளான் பார்த்தீங்கன்னா 399க்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கால் பேசிக்கலாம். அதே நேரங்களில் 70 GB வரைக்கும் ஸ்டாண்டர்டான ஸ்பீட் கொடுப்பாங்க. அது எவ்வளோ வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்? 210 GB வரைக்கும் எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 100 SMS ஃபேமிலி மெம்பர்ஸோட கனெக்ட் ஆக முடியாது. இது ஞாபகம் வச்சுங்க. இது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபேமிலி மெம்பர்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிளான் இதுக்கு வந்து சம்மந்தப்பட்டது தான். அதாவது 525க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடான கால் கொடுத்துருவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 85 GB வரைக்கும் ஸ்டாண்டர்டான ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூடவே அதோட அலவன்ஸ் எவ்வளவு? உங்களுக்கு 255 GB வரைக்கும் இந்த பிளான்குள்ளே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 100 SMS ஃப்ரீயாக தராங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பரோட யாராவது ஒருத்தரோட மட்டும் நீங்கள் வந்து 30 GB வரைக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா 20 SMS பர் டேக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாகவே அவங்களும் பிஎஸ்என்எல் வச்சுருக்கணும் மக்களே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூலிமா நீங்கள் வந்து அதிகமான டேட்டாவை இந்த கன்சியூம்குள்ளே உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஷேர் பண்ணியும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதாவது 798 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக கால் பேசிக்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா 500 GB வரைக்கும் ஸ்டாண்டர்டான ஸ்பீடில் டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அலோவபிள் பார்த்தீங்க அப்படின்னா 150 GB வந்து டேட்டா வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து 100 SMS உங்களுக்கு கிடைச்சிடும். கூடவே உங்களோட 2 ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த வகையான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறது மூலிமா அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் என்ன ஸ்பீடை யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஸ்பீடை யூஸ் பண்ணிக்க முடியும். டேட்டாவையும் ஷேர் பண்ணிக்க முடியும். ரோல் ஆன் டேட்டாவும் இதில் வந்து ஆட் ஆன் ஆகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மூலிமா டோட்டல் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு 3 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா அழகாக இந்த பிளானே போதும். அடுத்து 999 இந்த 999 பிளானுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கால் பேசிக்கலாம். கூடவே 100 SMS எல்லாமே கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 75 GBக்கு ஸ்டாண்டர்டான ஸ்பீடை வந்து யூஸ் பண்ண முடியும். அது வந்து எக்ஸ்பேண்டபிள் எவ்வளோ வரைக்கும்? 225 GB வரைக்கும் அலவன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் இல்லாமல் 3 பேர்த்துக்கு வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். 75 GB வரைக்கும் பர் டேக்கு 100 SMSோட நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ஹோல் ஃபேமிலிக்கே வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை வாங்கின மாதிரி நினச்சிக்கலாம். எஸ், ப்ராட்பேண்ட் வாங்கினா என்ன ஆகுமோ அதே காஸ்ட் தான் இதுக்கும் ஆகும். ஆனாலும் ஜஸ்ட் நீங்கள் அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இல்லாமல் ஜஸ்ட் மொபைல் மூலியமாகவே இந்த வகையான போஸ்ட்பெய்ட் சர்வீஸ் மூலியமாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ரொம்பவே லிமிட்டடான பிளான்ஸ் தான் இருக்குது. ஆனாலும் இன்டெப்த்தாக இதுக்குள்ளே வந்து ப்ரைஸ் கட் ஆகிற மாதிரியான சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதையுமே நான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்காக சொல்கிறேன். கூடவே அது வந்து பிஎஸ்என்எல் ஆப்குள்ளே ரீசார்ஜ் பண்ண முடியாது. அது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி வந்து இந்த ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறது அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றியும் சீக்கிரமாகவே நம்ம வந்து வீடியோ போடலாம். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ இல்லாமல் உங்களுக்கு பிஎஸ்என்எல் பற்றி இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். கூடவே இப்போ யூஸ் பண்ணுற பிஎஸ்என்எல் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.